ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டெட்டுக்கு நம்ம மேக்ஸில் வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கி 8th மேக்ஸில் சாப்டர் 5 பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்டை படித்து முடிச்சிட்டிங்கன்னா இதில் ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும். அதில் எந்த மாற்றமும் வேண்டாம், சரிங்களா? வெறும் 12 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. இதிலிருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சர்வ சம உருவங்கள் வடிவத்திலும் அளவிலும் சமமாக இருக்கும். அதிலே அர்த்தம் வந்துருச்சு பாருங்கள். இந்த உருவங்கள் எப்படி இருக்கான்? சர்வ சம உருவங்களாம். அப்போ சர்வ சமம்னா எல்லாமே, சரிங்களா? அப்போ வடிவமாக இருக்கட்டும் அளவாக இருக்கட்டும் சமமாக இருக்கும். சர்வ சம உருவங்கள் வடிவத்திலும் சரி அளவிலும் சரி சமமாக இருக்கும். இது அப்படியே குழப்புறது மாதிரி அடுத்த பாயிண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், வடிவொத்த உருவங்கள் ஒத்த வடிவங்களையும் ஆனால் மாறுபட்ட அளவுகளையும் பற்றி இருக்கும். அதாவது ரெண்டாவது பாயிண்ட், வடிவொத்த உருவங்கள் வடிவத்தில் மட்டும்தான் ஒத்து இருக்கும், சரிங்களா? அளவு மாறுபட்டு இருக்கும். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ சர்வசம உருவம்னா என்ன? சர்வசமம், அளவுலையும் சரி வடிவத்திலும் சரி சமமாக இருக்கும். வடிவொத்த உருவங்கள்னா வடிவத்தில் மட்டும்தான் ஒத்து இருக்கும், அளவில் மாறுபட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இது சின்னதாக குழப்பக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து மூணாவது பாயிண்ட்டு, ஒரு செங்கோண முக்கோணத்தில், செங்கோண முக்கோணம்னாலே 3 பக்கம் இருக்கும். முக்கோணம்னாலே 3 பக்கம் இருக்கும். கோணம் செங்கோணத்தில் அமைஞ்சால் அதுக்கு பேர் செங்கோண முக்கோணம். அதில் கர்ணம் இருக்கும், மீதி 2 பக்கம் இருக்கும். இப்போ கர்ணத்தின் மீது அமைந்த சதுரத்தோட பரப்பளவு மற்ற 2 பக்கத்தில் அமைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த சதுரங்களின் பரப்பளவு கூட்டணும்னா அதுக்கு சமமாக இருக்கும். இதுதான் பித்தாகரஸ் தேற்றம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் மீது அமைந்த சதுரத்தின் பரப்பளவானது மற்ற 2 பக்கங்களின் மீது அமைந்த சதுரங்களின் பரப்பளவுகளின் கூடுதலுக்கு சமமாகும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் டீச்சர்ஸ். அடுத்து 4வது பாயிண்ட்டு, ஒரு முக்கோணத்தின் 3 நடுக்கோடுகளும் ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகள் ஆகும். முக்கோணத்தின் 3 நடுக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி அதன் நடுக்கோட்டு மையமாகும். கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய பார்க்க போகிறோம். நடுக்கோட்டு மையம், செங்கோட்டு மையம், உள்வட்ட மையம், சுற்றுவட்ட மையம்னு 4 பார்க்க போகிறோம். இந்த 4 தான் முக்கியமான கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி நடந்ததை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மகிட்டே மேக்ஸுக்கு புக்கு அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ். நடுக்கோட்டு மையத்துக்கு கீவேர்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் காடுங்க. நடுக்கோட்டு மையம் தானே, அப்போ நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளிக்கு பேர் நடுக்கோட்டு மையம். சிம்பிளாக படிச்சுக்கோங்க, ஓகேவா? 5வது பாயிண்ட் பாருங்கள், ஒரு முக்கோணத்தின் 3 செங்குத்து கோடுகளும் ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகள் ஆகும். அதுவுமே 3 செங்குத்து கோடுமே என்னவாதாகுமா? ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகள்னு சொல்லலாம் அதையும். அப்போ முக்கோணத்தின் 3 செங்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளிக்கு பேர் செங்கோட்டு மையம். இதை ஹச் அப்படின்னு சொல்கிறோம். நடுக்கோட்டு மையத்தை ஜின்னு குறிப்போம், செங்கோட்டு மையத்தை ஹச்னு குறிப்போம். 4வது பாயிண்ட்டுக்கும் 5வது பாயிண்ட்டுக்கும் இதுதான் ஒரு சின்ன வித்தியாசம். ஓகே டீச்சர்ஸ், 4வது பாயிண்ட் என்ன சொல்லுது? நடுக்கோட்டு மையம்னா நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி. 5வது பாயிண்ட்டு செங்கோட்டு மையம் அப்படின்னா செங் அப்படின்னு வருதா? அப்போ செங்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி. நடுக்கோட்டு மையத்தை ஜின்னு குறிப்போம், செங்கோட்டு மையத்தை ஹச்னு குறிப்போம். அடுத்து 6வது பாயிண்ட்டு, ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மையக்குத்து கோடுகளும் ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகள் ஆகும். மையக்குத்து கோடுமே இங்கே என்னதான், இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகள். இதில் எந்த மாற்றமும் இல்லை, சரிங்களா? சுற்றுவட்ட மையம்னா என்ன? மையக்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளிக்கு பேர் சுற்றுவட்ட மையம், சரிங்களா? இப்போ 3 பார்த்துருக்கோமா? திரும்ப ரீகால் பண்ணிடுவோமா? என்னென்ன பார்த்துருக்கோம்? நடுக்கோட்டு மையம்னா அதிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள், நடு வருதா? அப்போ நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி நடுக்கோட்டு மையம். செங்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி செங்கோட்டு மையம். அதே இது மைய குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி சுற்றுவட்ட மையம். அப்போ சுற்றுவட்டம் அப்படின்னா மையக்கோடுகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7வது பாயிண்ட்டு, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் இருசம வெட்டிகளும் ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகள் ஆகும். முக்கோணத்தின் 3 கோணங்களின் இருசம வெட்டிகளும் சந்திக்கும் புள்ளி அதன் உள்வட்ட மையமாகும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு முக்கோணத்தோட இரு கோண இருசம வெட்டின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஆங்கிள் பைசெக்டார்ஸ். கோண இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி உள்வட்ட மையம். திரும்ப ரீகால் பண்ணுறேன் டீச்சர்ஸ், ஏன்னா இது 4 தான் குழப்பக்கூடியது. ஆனால் வார்த்தை அதிலே இருக்குது, குழு அதிலே இருக்குது. நடுக்கோட்டு மையம்னா நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி, செங்கோட்டு மையம்னா செங்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி, சுற்றுவட்ட மையம் அப்படின்னா மைய குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி, உள்வட்ட மையம் அப்படின்னா கோண இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி. இந்த 4ஐயும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கோங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். அடுத்து வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. 8வது பாயிண்ட்டு, 4 பக்கம் இருந்துச்சு அப்படின்னாலே அதை நாற்கரம்னு சொல்லுவோம். 4 பக்கங்கள் இருக்கணும். ஒரு கோடு இன்னொரு கோடை என்ன பண்ணக்கூடாது, ஒன்று கிராஸ் பண்ணாமல் அமையணும். இதுதான் நாற்கரத்தோட டெஃபனேஷன்.
ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்களை இணையாக கொண்ட ஒரு நாற்கரம் சரிவகம். இப்போ 4 பக்கம் இருந்தாலே நம்ம என்ன சொல்லிட்டோம், நாற்கரம் சொல்லிட்டோம். அந்த நாற்கரத்தோட வகைகள் தான் சரிவகம், இணைகரம், சாய் சதுரம், செவ்வகம், இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அதோட டெஃபனிஷன் கொடுக்குறாங்க பாருங்கள், வரையறை கொடுக்குறாங்க. 8வது பாயிண்ட்டு. இப்போ நாற்கரம் இருக்கு இல்லையா, 4 பக்கம் இருக்குது, அதில் ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணையாக இருக்கணுமா, அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சரிவகம். 9வது பாயிண்ட்டு, எதிரெதிர் பக்கங்கள் இணையாக இருந்துச்சுன்னா அந்த நாற்கரத்துக்கு பேர் இணைகரம். 10வது பாயிண்ட்டு, அனைத்து பக்கங்களும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இணைகரத்தை சாய் சதுரம்னு சொல்கிறோம். அடுத்து 11வது பாயிண்ட் பாருங்கள், அனைத்து கோணங்களும் செங்கோணங்களாக கொண்ட இணைகரமே செவ்வகமாகும். 12வது பாயிண்ட்டு, அனைத்து பக்கங்களும் அனைத்து கோணங்களும் சமமாக கொண்ட இணைகரமே சதுரமாகும். இதெல்லாம் வந்து டெஃபனேஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம படிச்சு தான் ஆகணும். ஒவ்வொரு வடிவத்தோட பண்புகள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, அடிச்சா 6th-லேருந்து 8th இருக்கும். சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், நாற்கரம், இருசம பக்க முக்கோணம், முக்கோணம், வட்டம், இதோட பண்புகள் கண்டிப்பாக நம்ம வடிவியல் சாப்டரில் வரும். இதை படிச்சு தான் ஆகணும். அதிலிருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.